ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னடா இப்படியெல்லாம் ஒரு லொக்கேஷனில் எடுக்கிறீ அப்படின்னு கேட்பீங்க. நம்ம வில்லேஜில் இருக்கிறதுனால அதெல்லாம் எடுத்துக்குவோம். நிறைய உங்கள்கிட்ட ஃப்ரீயாக நிறையா பேச வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, இந்த ஷார்ட்ஸுக்கு ரெவென்யூ வரும்னு சொல்கிறீங்களே, இது மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்கு தான் வருமா, இல்லை மானிட்டைசேஷன் ஆகாத சேனலுக்கும் வருமா? இந்த விளம்பரம்லாம் என் சேனல் மானிட்டைசேஷனே ஆகலை, விளம்பரம் வந்துக்கிட்டு இருக்கு என் சேனலுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா தெளிவான விஷயங்களும் தெரிஞ்சு போயிடும். ஓகே, அதுக்கு முன்னாடி ரெக்ஸ் தமிழ் ஒய்டி அப்படிங்கிற ஒரு சேனல் நண்பர் சூப்பரான வீடியோக்கள் கேமிங்கை பற்றி நிறைய சூப்பரான கேமிங்கை பற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க போடுற வீடியோக்கள் எல்லாமே. கிட்டத்தட்ட 100 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்காங்க. அவங்க சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக அவங்க சேனலையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்னென்னா ஷார்ட்ஸு அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது, நார்மல் வீடியோ அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. இந்த மானிட்டைசேஷன் அப்படின்னு கிடைக்கணும்னா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் இல்லை 4000 வாட்ச் ஹவர்ஸ், அப்படி இல்லாட்டி ஷார்ட்ஸ் வீடியோவில் 10 மில்லியன் வியூஸ், அதாவது 1 கோடி வியூஸ் கடைசி 90 நாளில் நம்ம சம்பாரிச்சிருக்கணும். அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இது தனி, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 10 மில்லியன் வியூஸ் இது தனி. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கணும். இது ரெண்டு மட்டும் கிடையாது. இது இல்லாமல் இந்த கையில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். இந்த கையில் என்ன இருக்குது, எந்தவித கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கும் வந்திருக்கக்கூடாது. இது எல்லாமே இந்த 4 எலிஜிபிலிட்டியை நீங்கள் எப்போ மீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஷார்ட்ஸுக்காக இருந்தாலும் காசு வரும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நார்மல் வீடியோவுக்காக இருந்தாலும் காசு வரும். ஓகேங்களா? உடனே காசு வந்துடுமா? அதுவும் வரவே சுத்தமாக வராது. அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, நார்மல் வீடியோவாக இருந்தாலும் சரி, $10 ரீச் பண்ணணும். $10 ரீச் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன்லாம் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னோம்னா ஆட்சென்ஸு க்ரியேட் பண்ணணும். ஆட்சென்ஸு க்ரியேட் பண்ணிட்டோம். அப்புறமா $10 ரீச் பண்ணணும். அப்புறமா ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும், அட்ரஸ் வெரிஃபிகேஷன், அதாவது பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும். சரி, இதையும் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் என்ன செய்யணும்? அப்புறம் $100 ரீச் பண்ணணும். சரி, $100 ரீச் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன செய்யணும்? பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன செய்யணும்? அதுக்கப்புறமா உங்களுக்கு காசு வரப்போகுது. ஓகேங்களா? தெளிவான ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா ஷார்ட்ஸுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் யூடியூப்பில் ரெவன்யூ எடுக்கணும்னா இந்த எல்லா எலிஜிபிலிட்டியும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காசு வரும். நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணல, மெம்பர்ஷிப் மீன்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா கீழே ஜாயின் பட்டன் இருக்கும் பாருங்கள், இந்த வீடியோவுக்கு கீழே ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி. வாழ்க தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.